அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்கு கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் தாஹிர் அகமது அவங்க நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. மேலே ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. அதாவது வஹாபிகள் உட்பட அனைவரும் ரசூலுல்லாவிற்கு மௌலிது ஓதப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை போட்டு அதில் ஒரு 6 நிமிஷம் 14 செகண்டில் அதாவது அகமது சூஃபி என்று சொல்லக்கூடிய அவர் ஒரு அவங்களுடைய ஒரு ஸ்பீச்சை போட்டிருக்கிறாங்க. அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்டா, இன்றைக்கி ரசுல்லாவை புகழக்கூடாதுங்கிறாங்க. ரபியுல் அவ்வல் மாதம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ரசுல்லாவை புகழக்கூடாதுங்கிறாங்க. ரபியுல் அவ்வல் மாதத்தில் ரசுல்லாவை அதிகமாக புகழுங்க அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லிவிட்டு, அதில் இந்த மௌலிது என்றால் என்ன அப்படின்ட்டா, பிறந்த இடம், பிறந்தது அப்படிங்கிறது தான் அதில் உள்ளது. அதனால் ரசுல்லாவுடைய பிறப்பை புகழணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையை கொண்டு வராங்க. இங்கே புகழக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் இவங்க என்ன செய்வாங்க, நாளைக்கு மஹசரில் அது ரசுல்லாவை இவங்க புகழத்தான் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. அதுபோல் அந்த மௌலிது பாடல் சம்மந்தமாக இந்த பாடல்கள்லாம் படிக்கணும், இதான் ரசுல்லாவை புகழ்றது. ரசுல்லா என்ன செய்யணும், நபியா ஹபீபாக நம்ம நினச்சி புகழணும் அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. ஆனால் இதில் யதார்த்தம் உண்மை என்ன அப்படின்ட்டா, ரசுல்லாவை புகழக்கூடாதுன்னு எவன் ஒருவன் சொன்னாலும் அவன் மூமினாக இருக்க முடியாது. ரசுல்லாவை கண்டிப்பாக என்ன செய்யணும், புகழ வேண்டும். ஆனால் புகழ்வது என்றால் என்ன அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகாக சொல்கிறாங்களா, துத்துருனி கமா அத்திரத்தின் நசாரா ஈசாப்புனா மரியமுடைய மகன் ஈசாவை அந்த கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்தார்களே, அந்த மாதிரி என்ன புகழ்ந்துராதிய. அப்போ எப்படித்தான் புகழணும் என்று ரசூலா சொல்கிறாங்கண்டா, அப்துல்லாஹி வரசூலுஹு, அல்லாஹ்வுடைய அடியார் என்று சொல்லுங்கள், அவனுடைய தூதர் என்று சொல்லுங்கள். அப்போ அடியார் என்ற அடிப்படையில் மிக உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கிறாங்க. தூதர் என்ற அடிப்படையில் தான் மிக சிறப்பு அவர்களுக்கு. அப்போ தூதர் என்ற நிலையில தான் என்ன செய்யணும், அவர்களை புகழப்பட வேண்டும். அதுவும் வரம்பு மீறி புகழக்கூடாது என்று சொல்கிறாங்க. இப்போ ரெண்டாவது, இந்த இவங்க மௌலிது பாட்டு புஸ்தகம் எழுதி வச்சிருக்காங்களா இல்லையா, இதுக்கு பேர் போட்டிருக்காங்களா இல்லையா, இந்த பேரை பச்சை சிறுக்கான பேர். இவங்க மௌலிதை கொண்டு நாடப்படுவது என்ன அப்படின்ட்டு, இந்த நாடப்படுவது தேடப்படுவதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது எழுதுனாம அதுக்கு பேர் போட்டிருக்கானே, யார் எழுதுனான்னு முதல்ல தெரியல. இந்த மௌலிது கிதாபை யார் எழுதுனா, இன்னார் தான் எழுதினாரா அப்படின்னு தெரியல. அது அந்த பாடல்களில் இருக்கக்கூடிய வரிகளை எல்லாம் பார்த்தோம்னா இது ஒரு முஸ்லீம் எழுதியிருக்க முடியாது. ஒரு யூதன் இஸ்லாத்தை கெடுக்க வேண்டும், வழிகெடுத்து நாசமாக்க வேண்டும். எப்படி கிறிஸ்தவர்கள் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் பேரை வைத்து ஈசா அலை இஸ்லாம் அவருடைய கொள்கைகளை குழி தோண்டி புதைத்தார்களோ, அது மாதிரி முஸ்லீம்கள் என்ன செய்யணும், ரசுல்லா பேரை கொண்டு ரசுல்லாவுடைய கொள்கையை குழி தோண்டி புதைக்கணும் என்பதற்காக எழுதப்பட்ட ஒரு பாட்டு புஸ்தகம் தான் இந்த மௌலித் என்பதை விளங்கி கொள்ளணும். அதில் இந்த சுபஹான மௌலித் எழுதியிருக்காங்களா இல்லையா, இந்த சுபஹான் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அல்லாஹ்வை தவிர வேற எந்த மனிதருக்கோ மலக்குக்கோ வேற யாருக்குமே அல்லாஹ் பயன்படுத்தலை. அப்போ மௌலிதுன்ற பிறப்புன்னு சொல்லிடுறாரு. அப்போ சுபஹான்டா அல்லாவுக்கு மட்டும். இந்த சுபஹானுங்கிறது தூய்மைன்னு சொல்கிறோமா இல்லையா, அனைத்து பலவீனங்களை விட்டு தூய்மை அப்படின்னு அர்த்தம். சுபஹான் அல்லாண்டா அல்லாஹ் என்பவன் எல்லா விதமான பலவீனங்களை விட்டும் தூய்மையானவன், மகா பரிசுத்தமானவன் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். அப்போ இந்த சுபஹானுங்கிறத பிறப்போடு சேர்க்க முடியுமாண்டா சேர்க்க முடியாது. பிறப்பு அல்லாவுக்கு எந்த பிறப்பும் கிடையாது, அவன் பிறப்புக்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ். அப்போ இவங்க ரசுல்லாவுக்கு இதை கொண்டு சேர்க்குறாங்கண்டா, ரசுல்லாவை அல்லாஹ் இடத்துல வச்சு தான் இதை கொண்டு சேர்க்குறாங்க. அப்போ ரசூல்லா பிறந்ததுன்னா சுபஹானுங்கிறது ஏன் சேர்க்கணும், சுபஹானுங்கிற அது அல்லாவுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ அப்படியாப்பட்ட ஒரு வார்த்தையை கொண்டு இதில் சேர்க்கறதுலேருந்து விளங்குது இவங்க உள்ளாக்க ஏதோ கோளாறு பண்ண போகிறாங்கிறது முகப்புலையே காட்டிடுறாங்க. எப்படி இந்த சலாத்துன் நாரியான்னு போகிறாங்க, நரகத்தினுடைய செலவாத்துன்னு பேரை போட்டு வச்சுட்டு அது உள்ளாக்க செஞ்சோம்னா அதில் நரகத்துக்கு தானே போகும். எப்படி பேரை எல்லாம் அவங்க அந்த மாதிரி சைத்தான்களுடைய வாயிலே கொண்டு வந்துடுவான். அந்த அடிப்படையில் சுபஹான மௌலிது என்றால், சுபஹான் என்பது அல்லாவுக்கு மட்டுமே சொல்லக்கூடிய, அல்லாவுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ அந்த வார்த்தையை பிறப்போட கொண்டு சம்பந்தப்படுத்துவது என்பது இது பச்சை சிறுக்கு அப்படிங்கிறத இது முதலாவதாக விளங்கி கொள்ளணும். ரெண்டாவது, இந்த ரசுல்லாவை புகழுவதை பொறுத்தளவுக்கு அவர்களை ரசுல்லாவை ஈமான் கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு அவர்களை நேசிக்க வேண்டும் அப்படிங்கிறது சம்பந்தமாக லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். நீங்கள் ஒருபோதும் இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது, அனைத்தை விடவும் உங்கள் பெற்றவர்கள், பிள்ளைகள், உங்களுடைய செல்வங்கள் எல்லாத்தை விடவும் என்னை மேலாக நேசிக்காத வரை நீங்கள் இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களை புகழ வேண்டும். அல்லாவே என்ன செய்யறான், தன்னுடைய திருமறை குர்ஆன்ல என்னது, உமது புகழை நாம் மேலோங்க செய்வோங்கிறான்ல. அப்ப ரசூலுல்லாவுடைய புகழ் மேலோங்க அல்லாவே செஞ்சுட்டான். நீங்க உட்கார்ந்து புகழ்றதுனால ரசூலுல்லாவுக்கு புகழ் ஏற போறது கிடையாது. ரசூலுல்லாவை புகழ்வதாக இருந்தால் அவர்களுடைய சொல்படி நடக்கணும், அவர்கள் கட்டளையிட்டபடி நடக்கணும். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்தால் எனக்கு மௌலிது பாட்டு படிங்கன்னு எங்கேயாவது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களா, எனக்கு பிறந்த நாள் கொண்டாடுங்கள் என்று எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? சொல்லாத ஒன்றை செய்யக்கூடியவன் எப்படி ரசூலுல்லாஹ் புகழ்ந்ததுன்னு ஆக முடியும்? ரசூலுல்லாவுடைய கட்டளையை மீறி ரசூலுல்லாஹ் காட்டாத வழிமுறையை ஒருவர் செய்வாரையானால் இது எப்படி ரசூலுல்லாவை புகழ ரபியுல் அவ்வல் மாசத்துல மட்டும்தான் போகணுமா?
எல்லா மாசத்திலையும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு மூமியினுடைய வாழ்க்கையிலையும் ரசூல்லா பிரதிபலிக்க வேண்டும். ரசூல்லாவுடைய சொல் செயல் பிரதிபலிக்க வேண்டும். ரசூல்லாவுடைய வழிகாட்டுதல் பிரதிபலிக்க வேண்டும். இவங்க ரபியுல் அவ்வல் மாசத்துல உட்காந்து பாட்டு புஸ்தகத்தை உட்காந்து பள்ளிவாசல் படிச்சுட்டா பிறை 12 ரபியுல் அவ்வல் பிறை 12 மீலா விழா கொண்டாடிட்டு ரசூல்லா போழுந்துருவீங்களா? நீங்க ரசூல்லா எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா நான் ரபியுல் அவ்வல் பிறை 12 தான் பிறந்தேன் ரசூல்லா சொல்லியிருக்காங்களா? அப்படிதான் ஹதீஸ் இருக்குதா? இல்ல. அப்ப ரசூல்லா வந்து பிறந்தார்கள், பிறக்கும் போது நபியா பிறந்தாங்களா? அது இல்லையே. அப்துல்லா ஆமினா என்ற இருவருக்கும் புதல்வனாகத்தான் பிறந்தார்கள், மகனாகத்தான் பிறந்தார்கள். 40வது வயசுல தான் நபியா ஆகிறாங்க. அதுதான் சிறப்புக்குரிய நாள், அதான் கண்ணியத்திற்குரிய நாள், அதான் மகத்துவமிக்க நாள். நல்லா சொல்றான். 1000 மாதங்களுடைய சிறந்தது எது? ரசூல்லா நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது, ரசூல்லாக்கு வஹி வந்தது, இதுதான் சிறந்தது அப்படின்னு மார்க்கம் நமக்கு சொல்லுது. ரசூல்லா பிறக்கும் போது அப்துல்லா ஆமினாவுக்கு மகன், அவர்கள் தூதராக இல்லை, அவர்கள் முகம்மதாகத்தான் இருந்தார்கள். அப்ப தூதராக நியமிக்கப்பட்டதுதான் அந்த மார்க்கத்தினுடைய சிறப்பு. அதுதான் 1000 மாதங்களுடைய சிறந்தது. அதுலதான் அந்த இரவை ஹயாத்தாக்க வேண்டும், இஹ்திகாப் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சட்டத்திட்டங்கள் நமக்கு இருக்கிறது. அப்ப இவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த ரபியுல் அவ்வல் வந்து ரசூல்லா போலுங்க, ரசூல்லா போலணும், எல்லா மாசத்திலையும் போலணும். சரி, புகழ்வது என்ற நீங்க சொல்ற மாதிரி பாட்டு புஸ்தகத்தை வச்சு போடுவதா, ரசூல்லாவுக்கு மீலா விழா கொண்டாடுறதா, அனாச்சாரங்களை அரங்கேற்றுவதா, மார்க்கம் தடுத்து இருக்கக்கூடிய மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள் செய்வதற்கு பேர் தான் புகழ்வதா? அப்ப என்ன புகழ்றீங்க நீங்க? அதுபோக என்ன செய்யறாரு, அனைவரும் நீங்கள் புகழ்ந்தாக வேண்டும். அது என்ன, இந்த மௌலிது பாட்டு புஸ்தகத்தை வந்து படிப்பாங்க. இந்த சுபஹான மௌலிது ரசூல்லாக்கு தெரியுமா? இது சுபஹான மௌலிது நீங்க எழுதி வச்சிருக்க இந்த பாட்டு ரசூல்லாக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இஸ்லாத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இதுல சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரசூல்லாவுடைய வார்த்தையா? ரசூல்லா எங்கேயாவது சொல்லி இருக்கிறாங்களா? இல்லையே. அப்ப நீ என்ன எவனா ஒருத்தன் உட்காந்து பாட்டு புஸ்தகத்தை எழுதி வச்சுக்கிட்டு படிச்சாண்டா அது எப்படி நன்மையா போகும்? முதல்ல பாட்டு படிக்கிறதுனா நன்மை கிடைக்குமா? முதல்ல பாடல் என்பது வணக்கமா என்ற வணக்கமே கிடையாது. பாடல் இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல வமா அல்லம்னாஹு சிஹ்ர வமா யம்பகிலஹு, இந்த தூதருக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையில்லை. அவர் பாட்டு படிக்க அனுப்பிவிட்டனா அல்லாஹ்? அவர் அவர் இந்த மார்க்கத்தை எடுத்து வைக்கிறதுக்காக, சத்தியத்தை மக்கள் மத்தியில சொல்வதற்காக, எச்சரிக்கை செய்வதற்காக அனுப்பப்பட்டவர்கள். அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அப்ப அவர்களுக்கு நம்ம கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையும் இல்லை. அஸ்வராவு எத்தபியுல் காவூன், கவிஞர்களை முட்டாப்பைகள் வீணர்கள் தான் பின்பற்றுவார்கள் அப்படின்ட்டாங்க. எவனுடைய உள்ளத்தில் சீர்சலம் நிறைந்திருக்கிறதோ அவனை விட எவனுடைய உள்ளத்தில் கவிதை நிறைந்திருக்கிறதோ, அவன் வயிற்றுல கவிதை நிறைந்திருக்கிறதோ அவனை செய்தாண்டாங்கிற சொல்லலாம். அப்ப இப்படி எல்லாம் நமக்கு மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது. ஒரு என்ன செய்யறாரு, ரபியுல் அவ்வல் வந்துட்டா நீங்க ரசூல்லா போலுங்க. அப்ப மற்ற மாசத்துல ரசூல்லா போலாம இருக்கணுமா? இல்ல என்ன கேட்கிறேன், ரபியுல் அவ்வலுக்கு ரசூல்லாக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இன்னும் சொல்ல போனா ரசூல்லா மௌத்தா போனது ரபியுல் அவ்வல்ல. நீங்க ரசூல்லா புகழ்றீங்களா, ரசூல்லாவை மரணத்தை கொண்டாடுறீங்களா? இந்த மாதிரி வந்தாரு, இது சைத்தானுக்கு தான் மகிழ்ச்சியா இருக்கும். ரபியுல் அவ்வல்ல கொண்டாட்டம் என்பது சைத்தானுக்கு தான் மகிழ்ச்சி. ஏன்னா தூதர் மரணித்து விட்டார். தூதர் மரணித்ததை கொண்டாடக்கூடியவன் சைத்தானா தான் இருப்பான். சைத்தானுக்கு தான் இது மகிழ்ச்சி ஏற்படுத்துமே ஒழிய மூமின்களுக்கு ஏற்படுத்தாது. மூமின்களை பொறுத்தளவுக்கு எல்லா நாளும் ரசூல்லாவை போடக்கூடிய நாள் தான், எல்லா மணி துளிகளும் ரசூல்லாவை புகழக்கூடிய நாள் தான். தூங்கும் போது ரசூல்லா கற்றுத்தந்த துவாவை ஓதிக்கொண்டு அவன் தூங்குவானையானால் ரசூல்லாவை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் நமக்கு தந்த ரசூல்லாவுடைய சொல்லை மொழிந்தவனாக அவன் தூங்கி இருக்கிறான். அப்ப இதுதான் ஒவ்வொரு மணி துளிகளிலும் ரசூல்லாவை நம்ம புகழ வேண்டும், துதிக்க. ரசூல்லாவை என்ன செய்யணும், அவர்களுடைய சொல் செயலின் அடிப்படையில் நம்ம வாழ வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. இவர் என்ன, ரபியுல் அவ்வல் மாதம் வந்துட்டா புகழுங்க, ரசூல்லாவுடைய சிறப்புகளை சொல்லுங்க. ஏன் மற்ற மாதங்களை சொல்லக்கூடாதா? எல்லா மாதத்துல தான் சொல்லணும். ரபியுல் அவ்வலுக்கு என்று என்ன சிறப்பு இருக்கிறது? அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குதா? ரபியுல் அவ்வல் வந்து விட்டால் இந்த மார்க்கத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு மாசமாக துவங்கி விட்டது, அப்படிதான் இருக்குதா? இல்லையே. அந்த புனித மாதங்கள் என்று சொல்லக்கூடியதுல அது வரல. அது மாதிரி ரமலான் என்று சிறப்பு வாய்ந்த அந்த ஒரு மாதம் இருக்கிறது, அப்படியேதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரபியுல் அவ்வல் மாதம் என்பது மிகச்சிறந்த ஒரு மாதம், அப்படிதான் சொல்லியிருக்காங்களா? இல்லவே இல்லையே. அப்ப இதுல விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்றா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகாமு மஹ்மூதா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் எழுப்பப்படுவார்கள். அது புகழுக்குரிய ஒரு இடம். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், நீங்க என்ன செய்யுங்க, இந்த தஹஜ்ஜத் தொழுகையை தொழுவுங்க, நீங்க அல்லாஹ் உங்களை புகழுக்குரிய ஒரு இடத்துல உங்களை எழுப்பக்கூடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த ரெண்டாவது அந்த புகழுக்குரிய இடம்ங்கிறது மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் பாராட்டக்கூடிய இடம். மௌலிது, இந்த பாட்டு புஸ்தகத்தை கொஞ்சம் படிக்கிற இடமா இது? இந்த சுபஹான மௌலிது அங்கேயும் கொண்டு போய் வச்சு படிப்பாங்களா அவங்க? என்ன சொல்றீங்க நீங்க? அதே மாதிரி ரசூலுல்லாஹ் புகழக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு பச்சையா சொல்றீங்கள, அப்படி யாராவது சொல்லுவாங்களா? நீங்க தான் புகழுகிறோம்ங்கிற பேர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வாக்குறீர்கள். ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த மார்க்கத்தை அவர்கள் பேரால் குழி தோண்டி புதைக்கிறீர்கள் என்பதை என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ளணும். அதனால இந்த அகமது சூஃபி என்று சொல்லக்கூடியவர் வந்து என்னது உரையாத்தான் உளர்றாரு. அவர் வந்து என்னதில்ல, இவங்க சுன்னத் ஜமாத்துங்கிற இந்த ரபியுல் அவ்வலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகள்ல இந்த எந்த ஒரு செய்தியும் கிடையாது, இந்த பாட்டு படிங்கிற செய்தியும் கிடையாது, இந்த மௌலிது கிதாபு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியவும் செய்யாது, சஹாபாக்கள் அவங்க இந்த பாட்டு புஸ்தகத்தை ஓதி ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கவும் கிடையாது. அதனால நம்ம விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களை புகழ வேண்டும். அவர்கள் சொல்லி தந்ததின் அடிப்படையில் இவங்க வந்து ரசூலுல்லாஹ் புகழணும்னு சொல்லக்கூடியவர்கள் பின்பற்றுவதெல்லாம் ரசூலுல்லாஹ் பின்பற்ற மாட்டாங்க.
எங்க இமாம்கள் அப்படி சொல்லியிருக்கிறாரு, எங்க செய்திகள் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் தலைவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்க, எங்க இமாம்கள் வகுத்த சட்டத்தின் அடிப்படையில் தாங்க நடப்போம் இப்படின்னு பேசக்கூடியவங்க ரசூலுல்லாஹை புகழ்றாங்களாம். குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழுங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில் வாழுங்க, மதுஹப்லாம் என்னத்துக்கு மதுஹப் தான் தூக்கி வீசுங்கண்டா கேட்க மாட்டாங்க. இல்லை எங்க இமாம்கள் அப்ப ரசூலுல்லாஹ் நீ என்ன புகழ்ற ரசூலுல்லாஹை? அப்ப ரசூலுல்லாஹ் புகழ்றோம்ங்கிற பேர் நம்ம இந்த ஒரு மாசத்துல வந்து வயிறு விளக்குறதுக்கு உண்டான ஒரு மாசம். இந்த உலமாக்கள் ஆலிம்கள் பாமர மக்களை ஏமாத்தி வயிறு வளர்க்கிறதுக்கு உண்டான மாதம் தானே ஒழிய இவர்கள் ரசூலுல்லாஹை புகழ்வது ஒரு நோக்கமே கிடையாது என்பதை என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும்.